கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட என்ன பேச போகிறாரு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் பேஜ் நம்பர் 127 இருக்குது. ஓகேங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மளோடு இன்றைக்கி பேச போகிறார். வசனத்தை படிக்கிறேன். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, யாரென்னா இயேசுவை தந்தருளி, குமாரனை தந்தருளி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அதுதான் அவர் எவர் அப்படின்னா குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் இந்த உலகத்தின் மீது, உலகத்தில் இருக்கிற மக்கள் மீது, மனிதர்கள் மீது அவர் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்தபடியினால் நம்மளுடைய வாழ்க்கை கெட்டு போகாமல் இருப்பதற்காக, இன்றைக்கி நம்ம ஒரு வேளை நம்மளுடைய வாழ்க்கை, நிறைய பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிற பல பேருடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை கெட்டு போச்சு, என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு, என்னுடைய குடும்பம் சீரழிஞ்சு போச்சு, என்னுடைய உறவு சீரழிஞ்சு போச்சு, என்னுடைய வாழ்க்கை தோல்வியில் முடிஞ்சிருச்சு, என்னுடைய வேலை தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் நினச்சி கொண்டிருக்கீங்க, இல்லை பேசி கொண்டிருக்கீங்க, இல்லை புலம்பிக் கொண்டிருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் வாழ்க்கை கெட்டு போகாமல் இருப்பதற்காகத்தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்தருளி அன்பு கூர்ந்தார். இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்தருளி எதற்காக தந்தார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை கெட்டு போகாமல் இருப்பதற்காக அவர் நம்மளுக்காக சிலுவை சுமந்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழும்பி நம்முடைய கெட்டுப்போன வாழ்க்கையை புதிய வாழ்க்கையை மாற்றுவதற்காக, நம்மளுடைய கெட்டுப்போன ஒன்றுமே இல்லாமல் நம்ம புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். பல பேர் நம்மளை புறக்கணிச்சிருப்பாங்க, நம்மளுடைய பல பேர் நம்மளை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம தாயாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் நம்மளை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம்மளை சேர்த்து கொள்வதற்காக, நம்மை நேசிப்பதற்காக, நம்மளை உயர்த்துவதற்காக, கெட்டுப்போன வாழ்க்கையை புதியதாய் மாற்றினதும் அல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சிலுவை சுமந்து பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பாக வச்சிருக்கிறாரு. இப்போ சில பேர் அதே அதிகாரத்தில் அதே 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, 19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ சில பேர் சொல்லலாம், இயேசு வந்திருக்கிற இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா, இயேசு என்னை நேசிக்கிறார் அப்படின்னா, தேவன் என்னை நேசிக்கிறார் அப்படின்னா, இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது உண்மை அப்படின்னா, எங்கள் வாழ்க்கை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்காருன்னா, ஏன் என் வாழ்க்கை கெட்டு போணுச்சு, ஏன் என் வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம் கெட்டு போணுச்சு, என்னுடைய வேலை ஏன் தோல்வி அடைஞ்சிருச்சு, என்னை ஏன் புறக்கணிக்கிறாங்க, அதுக்காக தானே இயேசு வந்தார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இன்னும் சில பேர், இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்காருன்னா உலகத்தில் ஏன் நிறையா கொடுமைகள் நடக்கிறது, நிறையா அழிவுகள் நடக்கிறது, நிறையா தேவையில்லாத காரியங்கள் ஏன் நடக்கிறது அப்படின்னு கேட்டால், அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர்கள் இருளை விரும்புகிறதே. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் இருளை விரும்புகிறார், இயேசுவை விரும்பவில்லை. கர்த்தராகிய தேவனை விரும்பாமல் வேறு எதையோ விரும்பி கொண்டிருக்கிறார்கள், வேறு எதையோ நேசித்து கொண்டிருக்கிறார்கள், வேறு யாரையோ விரும்பி கொண்டிருக்கிறார்கள், வேறு யாரையோ நேசித்து கொண்டிருக்கிறார்கள், வேறு யாரையோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். நம்மளுடைய வாழ்க்கை கெட்டு போகாமல் இருப்பதற்கு நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை விசுவாசித்தால், இயேசுவை விரும்பும் போது, இயேசுவை நேசிக்கும் போது, இயேசுவை விசுவாசிக்கிறதுனா மதம் மாறுறதா இல்லை, மதம் மாறுகிறது அப்படி அல்ல, மதம் மாறுகிறது கிடையாது, இல்லை கிறிஸ்துவராய் மாறுகிறதும் கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கிறது அப்படின்னா நம்ம இருதயத்தில் அவரை நம்புறது, இருதயத்தில் அவரை நம்ம நேசிக்கிறது, இருதயத்தில் அவரை விரும்புறது. இயேசுவால் நம்மளுடைய இருதயத்தில் இயேசுவால் என்னுடைய கெட்டுப்போன வாழ்க்கையை, சீரழிஞ்சு போன என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் உறவுகளை,
ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிற என் வாழ்க்கையை என் வாழ்க்கை ஃபுல்லாகவே தோல்வியாக தான் இருக்குன்னு அப்படிப்பட்ட நிலைமையை இயேசு மாற்றுவார், நிச்சயமாக மாற்றுவார். அவர் என்னை நேசிக்கிறார், அதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நிச்சயமாக 100க்கு 100 நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நம்மளுடைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை, கெட்டுப்போன உங்கள் வாழ்க்கை, சீரழிஞ்சு போன உங்கள் வாழ்க்கை புதுமையாய் மாறும். புதியதாய் மாறுவதோடு மட்டுமல்லாமல் அது உயர்த்தப்படும். கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இயேசப்பா, நாங்கள் எங்கள் வாழ்க்கை கெட்டு போகாமல் இருப்பதற்காக நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்து சிலுவை சுமந்து அப்பா மரித்து 3ஆம் நாள் உயிரோடு நீங்கள் எழுந்துச்சிங்களே தகப்பனே. அப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கை அப்பா இன்னும் பல பேருடைய வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கையெல்லாம் கெட்டு போயிருக்கு அப்பா. அப்பா அந்த கெட்டுப்போன வாழ்க்கையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையை, கெட்டுப்போன வாழ்க்கையை மாற்ற உங்களால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் நம்புகிறோம் இயேசு சுவாமி. நாங்கள் உங்களை விரும்புகிறோம், வேறு யாரையும் நம்பாமல். அப்படி நாங்கள் வேறு யாராவது விரும்பி கொண்டிருந்தோம், வேறு யாராவது நேசித்து கொண்டிருக்கோம், வேறு ஏதாவது நம்பிக்கொண்டிருந்தோம் அப்படின்னா நாங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் உங்களை விரும்ப ஆரம்பிக்கிறோம் இயேசுவே. உங்களை நாங்கள் நேசிக்க ஆரம்பிக்கிறோம், உங்களை நாங்கள் நம்ப ஆரம்பிக்கிறோம். எங்கள் இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எங்கள் இயேசுவால் கெட்டுப்போன எங்கள் வாழ்க்கையை புதியதாய் மாற்றி உயர்த்தக்கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.